பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது அதிகாரத்திலே, மகா கணம் பொருந்திய தேவப்புழுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகர் பேர் எழுத ஏற்பட்டபடியினால் இதோ அதை ஒழுங்காக எழுதும்படி இதோ இந்த புஸ்தகத்தை எழுதுவதாக லூக்கா சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனுக்கென்று சொல்லி எழுதப்பட்டாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே வாழ்கின்றதான ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சுவிசேஷம் பொருந்துவதாக இருக்கிறது. லூக்கா ஒரு புறஜாதியிலிருந்து மனம் திரும்பிய ஒரு அப்போஸ்தலர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவப்பிழு என்று சொன்னாலே தேவனை நேசிக்கிற ஒருவன் என்று அர்த்தமாம். எனவே தேவப்பிழு என்ற மனிதனுக்கு என்று சொல்லும் பொழுது தேவனை நேசிக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த லூக்கா இந்த சுவிசேஷம் எழுதும்படியாய் பரிசுத்த ஆவியானவர்தாமே கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, வாழ்க்கை, ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் ஆகியவற்றை லூக்கா இந்த நற்செய்தி நூலிலே கொண்டு வருவதை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற புத்தகத்திலே இதே லூக்கா எருசலேமில் சீஷர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுவதையும் அப்போஸ்தலருடைய ஊழியங்களையும் ஆதி திருச்சபை உருவாக்குவதை குறித்தும் அங்கே எழுதுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் அதிகாரத்திலேயே யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை முன்னறிவிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த யோவான் ஸ்நானகன் வருவார் என்று சொல்லி அவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அவர் உரைத்த தீர்க்க தரிசனப்படியே கர்த்தருடைய தூதனானவர் வந்து அங்கே சகரியா என்று சொல்லப்படியான ஆசாரியனுக்கு தரிசனம் கொடுத்து அங்கே யோவானுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே எலியாவின் ஆவியும் பலமும் உடைய மனிதன் என்று சொல்லி யோவானை குறித்து எழுதுகிறார். பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கிறபடியினால் யோவான் நீதியையும் ஒழுக்கத்தையும் போதிக்கின்ற மனிதனாக இருக்கிறபடியினால் எலியாவினுடைய ஆவியுடைய பரிசுத்த ஆவியை உடைய அந்த மனிதன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு கபிரியேல் தூதனாலும் முன்னறிவிக்கப்படுகிறது. அங்கே நாசரேத்திலே வாழ்ந்து வந்ததான மரியாள் என்னப்பட்டதான அந்த கன்னிகைக்கு ஆண்டவருடைய தூதன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறக்கப் போகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டு. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததையும், அங்கே மரியாள் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு கீதம் பாடுகிறதை குறித்தும், யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்தும், இங்கே சகரியா ஆண்டவருக்கு ஒரு மகிமையான பாடல் பாடுகிறதை குறித்தும் இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. 2வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. குடிமதிப்பு எழுதப்படும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டபடியினால் அங்கே கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேய நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு யோசேப்பும் மரியாளும் சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதபடியால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கடத்தினாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அங்கே தேவதூதன் அங்கே பெத்லகேமிலே மந்தையை காத்து கொண்டிருந்ததான இந்த மெய்ப்பர்களுக்கு ஆண்டவரது பிறப்பின் செய்தியை அறிவிக்கிறார்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கடத்திருக்கிறதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்படுவதை குறித்து அவர்களும் போய் சந்தோஷமாய் குழந்தையை தரிசித்து தேவனை மகிமைப்படுத்தினதான காரியத்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ணப்படுவதையும், அங்கே தேவாலயத்திலே சிமியோனும் அன்னாளும் தேவனை துதிக்கிற காரியத்தையும் இந்த வேத வசனம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. தேவாலயத்திலே வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போகும்போது 12 வயதாகும்போது அந்த பண்டிகை முடிந்து திரும்ப வரும் பொழுது கிறிஸ்துவானவர் அந்த தேவாலயத்தில் இறந்து விட்டதை குறித்தும் பெற்றோர்கள் தேடி கண்டுபிடிப்பதை குறித்தும் பார்க்கிறோம். 3வது அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொள்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஞானம் வம்ச வரலாறு ஆகியவற்றை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. இந்த அதிகாரத்தில் வசனங்களை வாசித்து 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனைகள், வனாந்திரத்திலே பிசாசினால் சோதிக்கப்படுகிற காரியங்கள், தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். உன்னதரான தேவன் தாமே இந்த வசனங்களை தியானிக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகிமையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. ஒரு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.